ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் த பாப்பாய் த ஸ்லேயர் மேன். இந்த 80s 90s எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாப்பாய் த சாய்லர் மேன் அப்படின்ற ஒரு பொம்மை படம் ஒன்று வரும். அதில் பாப்பாய் ஏதோ டப்பாவை சாப்பிட்டுட்டு அது உள்ள இருக்க கீரியை சாப்பிட்டு சும்மா வெளுத்து எடுப்பார். அதே கான்செப்ட்டில் ஒரு படம் எடுத்திருக்கான். படம் தரமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு கான்செப்டில் ராக் வந்து நடிக்க போகிறாராம். அடுத்தது அந்த ஒரிஜினல் பாப்பாய் படமாக வந்து அனிமேஷன் படத்தை வந்து ஒரிஜினல் படமாக வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்காக நம்மளை வெயிட் பண்ணிக்கிறோம். அந்த படம் வந்து அதே பேசுவோம். சரி, இந்த படத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்து மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி காட்டுவாங்க. அது கைவிடப்பட்ட ஒரு பழைய ஆயில் ஃபேக்ட்ரி போல. அதுக்குள்ளே யாருமே இல்லை. சரின்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணும், அந்த இடத்துல குடுன்னு ஓடும். அந்த பொண்ணை பற்றினு ஒரு 2 பேர் பின்னாடியே வருவாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க போல. அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து அந்த பூட்டை உடைச்சிட்டு அந்த ஃபேக்ட்ரியோட டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஓடும். அது பின்னாடியே வந்து இந்த 2 பேரும் வந்து உள்ளே வருவானுங்க. இதில் அவன் உள்ளே போகும்போது உணர்த்த சொல்லுவாடி, இந்த இடத்துல தானே அந்த சாய்லர் மேன் இருக்கான், உனக்கு இந்த இடத்த பற்றி தெரியாதாடா, இது ரொம்ப பயங்கரமான இடம்டா அப்படின்னு சொல்லுவான். டேய், இங்கே பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ணுவான். குடுன்னு உள்ளே போயிடுவான். உள்ள ஓடி போனால் அந்த பொண்ணு பார்க்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிச்சிக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா போகல. அவனும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக போயிட்டு அந்த பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டு தனித்தனியாக அந்த இடத்த வந்து தேடத்துக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படி தேடினே இருக்கும்போது ஒருத்தன் தலையில் கேப் போட்டுப்பால, அவங்க கரெக்டாக அந்த பொண்ணு ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சிருவான். அந்த பொண்ணு அங்கே இது குடுன்னு ஓடும்போது உணர்த்தங்கிட்ட போய் மாட்டிக்கும். அவன் உடனே அந்த பொண்ணை பிடிச்சின்னு எங்கே தான் இருக்கியா நீ, உன்னை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு உணர்த்தின கொடுப்பான். அவனும் வந்து அவன் பக்கத்தில் வந்துடுவான். பக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டின்னு வந்து டொம்முன்னு கீழே போயும். அந்த டின்னை பார்த்தோன்னே யாரா இது, இந்த இடத்துல தான் யாருமே இல்லையே அப்படின்ட்டு இவனுங்க எல்லாம் சொல்லுப்பானுங்க. என்னடா டின்னு வருது அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு உள்ள உணர்த்திருப்பான். அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு வல்லு இருக்காது, பயந்து போயிடுவான். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா அந்த குல்லா போட்டு வத்திருப்பான். அவனை வந்துடுவான் அந்த பொண்ணுக்கிட்ட. அங்கே வந்து 2 பேரும் நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய கையை வந்து அவனை டக்குன்னு உள்ளே வெளிச்சுன்னு போய் அவனை சம்பளி வச்சு அவனோட உடம்புல இருந்த பார்ட்ஸ் எல்லாம் பிச்சு போட்டு அவனை தூக்கி வெளில போடுவான். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கும் பயம் வந்துடும். அவன் கூட உணர்த்த வருவான். ஆனால் அவனும் பயந்துருவான். அவன் ஏற்கனவே பயந்து தான் இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல கோஸ்ட் கீரான்னு சொல்லி தான் இருப்பான். உடனே அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கலாம். டக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட கைத்தில் கத்தி எடுத்து வைப்பான். இந்த பாப்பாய் நேராக கிட்ட வந்து அவன் கையை அப்படியே பிடிச்சி வெளிச்சு அவன் கையை உடச்சி அப்படியே அவன் தலையை போட்டு நசுக்கி அப்பள மேலே நசுக்கி அவனை தூக்கி போட்டு சாவச்சிருவான். இதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பயம் வந்துடும். ஏன்னா அவன் பார்த்த உடனே ஐயோ மான்ஸ்டர் இவ்வாறு ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்தினுக்கும் அந்த பொண்ணு. எவனா பண்ணுவானா, ஆமாம் நான் மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை போட்டு தருவான் பாப்பாய். அதுக்கப்புறம் தாங்க படத்தோட பேரே போடுவாங்க, பாப்பாய் த ஸ்லேயர் மேன் அப்படின்ட்டு. அப்படியே இங்கே கட் பண்ணால் காலேஜில் நம்மளோட ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோட பேர் டெக்ஸ்டர். அவன் தான் வந்து பேக் ஃபுல்லாக ஒரே கேமராவாக வச்சுக்கின்னு கை ஃபுல்லாக கேமரா எடுத்துன்னு தூக்கி வருவான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணும் காட்டுவாங்க. அது அவனோட ஃப்ரெண்டு. அதுவும் கொடுங்க நான் கேமரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து சொல்லுவான், என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஊரில் ஒரு பாயணிஞ்ச ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்லேயர் மேன் ஒருத்தர் இருக்கானா, அதுதான் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ கேமராவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு அதான் அப்போ தாங்க நம்மளுடைய ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆகுங்க. நம்மளோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா ஒலிவியா. அவங்க வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்டு போல. ஹை டெக்ஸ்டர் இங்கே வந்திருக்கேன் என்ன அது அப்படின்னு கேட்டோன்னே அவன் கேமரா எடுத்து வந்திருப்பான். அதை திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. போகும்போது நம்மளோட ஹீரோயினை தனியாக போயிடுவாங்க. இந்த லெமி அப்படின்ற பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருப்பான் போல. அவன் எப்போ பார்த்தாலும் கான்லேயே இருப்பான். ஏன்னா அவனுக்கு வேற ஒரு பையன் கிட்ட பேசினாவே அவன் டென்ஷன் ஆகும். சரிவா நீ நைட் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடும். அதுக்கப்புறம் கட் பண்ண உடனே இங்கே காட்டுவாங்க. இங்கே ஒரு பொண்ணு ஒன்று காட்டுவாங்க, ஒரு ஏஜென்ட்டு. என்னன்னா அதாவது இவங்க வந்து ஒரு வக்கீல் போல. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கேஸ் போட்டிருக்காங்க, இந்த இடத்த வந்து சேல் பண்ணி தரணும், இதை வந்து இடத்த வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுத்தா இதை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. அது வந்து இங்கே வந்து பார்த்தா மொத்தம் பாயடிஞ்ச பங்களா மாதிரி இருக்கும் இந்த மொத்த ஃபேக்ட்ரியுமே. இதை பார்த்தோன்னே இங்கே வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வச்சு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுக்கணும் உள்ளே போகும். உள்ளே போய் யாருனா இருக்காங்களா பார்த்தா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சத்தமே கேட்காது. யாருனா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்தும். சரி வர சொன்னால ஹாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்துக்குள்ள கரெக்டாக அந்த ஆள் வந்துடுவாங்க. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தா இந்த ஆள் தான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணாமே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த கட்டுக்கதையெல்லாம் கேட்டு யாருமே வந்து இடத்த வந்து வாங்கவும் மாட்டுறாங்க. இந்த ஃபேக்ட்ரி சேல் ஆக மாட்டுது. இதனால் வந்து ரொம்ப காண்டில் இருப்பான். சரி இது எப்படியாவது சேல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட வந்து டீல் பேசியிருப்பான். சரி அந்த பொண்ணு வந்து இந்த இடமெல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் வந்து சைன் போட்டு சேல் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து சொல்லிட்டு இருக்கும். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பைப்லேருந்து ஸ்மோக் வர மாதிரி அந்த பொண்ணுக்கு ஸ்மெல் வருதுல்ல, ஏதோ ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே அவனை பண்ணுவானா ஹீரோயின் அப்போ என்னான்ட்டு செக் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பாள அவன் டக்குன்னு இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போன கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு பார்த்தா அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கினே அதுக்குள்ளே போவோம். இந்த பில்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ளே பார்த்துக்கினே போயினே இருந்தால் சைடில் அந்த பாப்பாய் அங்கேருந்து நின்று பார்த்துனே இருப்பான். அது இந்த பொண்ணு கவனிக்காது. அவன் மட்டும் இந்த பொண்ணை பார்த்துனே இருப்பான். ஆனால் லைட்டாக வந்து அவன் பார்க்குற மாதிரியும் அங்கேருந்து வந்து ஸ்மோக் பிடிக்கிற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்படி பொறுமையாக திரும்பி பார்க்கும். அது திரும்பத்துக்குள்ளேயே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான்.
இந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாயிட்டு யாரோ தான் வராங்க போல பயந்துங்கன்னா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், இந்த இடத்துல யாராவது இருக்காங்கட்டு. பயந்துன்னு போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கும். ஒழிஞ்சினோடனே அவங்க கிட்ட வந்து குடுக்குடுன்னு ஏந்து போயிட்டு வேறு யாரோ இருக்காங்கட்டு அந்த பொண்ணு தள்ளி விட்டு குடுக்குன்னு ஓடும். பார்த்தா நம்ம பாப்பாய் கிடையாதுங்க, வேற ஒருத்தர் வந்திருப்பான். ஏன்னா எதுக்கு இவனை வர வச்சிருப்பாங்கன்னா, இவன் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு. எதுக்குன்னா இங்கே ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பாப்பாய் த ஸ்லேயர்மேன், அவனை எப்படியாவது காலி பண்ணணும், விரட்டி அடிக்கணும் அப்படின்னு அதை எவனையும் வர சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு அங்கே போகும்போது கீழே ஒரு சின்ன லேப்டாப் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கலாம், அது அங்கேயே போட்டு ஓடி போயிடும். சரி ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் சரியான உடனே சொல்லுங்கள், நான் வந்து இதை வந்து சேலுக்கு வந்து பேசலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஓனர் சொல்லுவான், இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மொத்தம் வாடகை கூட கொடுக்காம இங்கேயே இருக்கான், அவனை எப்படியாவது காலி பண்ணி கொடுப்பா, அதுக்காக தான் உன்னை வர வச்சிருக்கோம், இது நீ இங்கே இந்த இடத்துல எவனா இருந்தானா அவனை கிளியர் பண்ணி கொடுத்தானா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவானா, இந்த செக்யூரிட்டி கார்டு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டு மேலேயும் கீழேயும் போயின்னு வந்து நினைப்போம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல படி இருக்கும், படியில் ஏறி மேலே போயிட்டு மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு ஒரு டோரை போய் திறந்து பார்ப்பான் பாருங்க, ஷாக்காயிருவான். ஏன்னா அந்த டோருக்குள்ளே தான் நம்மளால ஃபஸ்ட்டு வாட்டி காட்டும்போது ஒரு 3 பேர் 2 பேரை போட்டு தள்ளியிருப்பான்ல, 3 பேரை, அந்த பாடியெல்லாம் அங்கேயே தான் இருக்கும் டிஸ்போஸ் ஆகாமல். அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அங்கேருந்து குடுக்குன்னு வெளியில் வந்து கையில் ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பாங்க, ஸ்பேனர். அந்த ஸ்பேனர் எடுத்துக்கின்னு வெளியில் வருவான். வெளியில் வரும்போது கொஞ்சம் தூரத்தில் யாராவது தெரிற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே டேய் நீ தானே அது, வாடா கூட தராமல் 20 வருஷமா இங்கேயே தங்கியிருக்காமே, உன்னை காலி பண்ணாமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்கிட்டு போவான் பாருங்க. இவன் பெரிய ஆளுன்னு நினச்சிருந்தான், ஆனால் நம்மளே கையை தான் பல்காக இருக்குவேன், ஒரே அடி வாயில் பலன்னு ரத்தம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அவனையும் அங்கேயே போட்டு தள்ளுவான். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணால் நம்மளோட ஹீரோயின் 2 பேரும் போயிட்டு ஒரு பாரில் ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அந்த கேமரா செட் பண்ண போகிறாங்கல்ல, அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கறதுக்கு போவாங்க. ஏன்னா லோக்கல் ஆள் யாருன்னா இருந்தால் தானே ஹெல்ப் பண்ணோம். அதனால போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லேயர்மேன் இருக்கானமே, அவனை போய் அந்த இடத்துல கேமரா வைக்க போகிறான், உண்மையாக தான் இருக்கானா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு போது அங்கே பார்லேருந்து ஒருத்தர் ஏந்து வந்து ஆமாம் உண்மையிலேயே அங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு அவன் ஃபேமிலிக்காகவும் அவன் ஒய்ஃபுக்காகவும் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிறான். அப்போத்துலேருந்து அவன் அங்கே தான் இருக்கான், அது வந்து கதை கிடையாது உண்மை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிரு. அதுக்கப்புறம் இந்த பாரில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல, அவன் பேர் ஜோய் போல. அந்த பொண்ணு யார்கிட்ட பேசினாலும் இவன் காண்டாவான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேக்கு மாதிரி இருப்பான். அதனால் அவன் போய் அவனை மிரட்டி டேய் உணர் வாட்டி ஆள்கிட்ட வந்து அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்ல உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா வந்து ஹெல்ப் பண்ணி, நீ நைட்டு நாங்கள் போயிட்டு அந்த பில்டிங்கில் கேமரா வைக்க போகிறோம், நீ வர தந்தா வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அங்கேருந்து மறுநாள் நைட்டு வந்து அவங்க போய் கேமரா வைக்கணும். 5 பேர் போவாங்க. யாருன்னா அந்த நம்மளுடைய ஹீரோயின், அப்புறம் எமிலின் ஒரு பொண்ணு, அப்புறம் பாரில் ஒரு பொண்ணு பார்த்தாங்களா, அந்த பொண்ணு கூட்டுக்குன்னு 5 பேரை வந்து உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உள்ளே போய் கேமரா வச்சா தானே இவங்க அவங்க உள்ளே இருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. சரி எப்படி பூட்டை திறங்கலான்னு பார்த்தா அதில் ஒரு பொண்ணு எக்ஸ்போர்ட் போய் நைஸாக அந்த பூட்டை வந்து திறந்துடும். திறந்துட்டு உடனே சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவங்களாம் உள்ளே போனோடனே அந்த பாரில் ஒரு பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணை கூட பண்ண பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜோயின்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு நைட்டு வந்து என்னுடைய ஆளும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பெயரப்பெல்லாம் டெக்ஸ்டர் அவங்களாம் சேர்ந்து அந்த பில்டிங் போயிருக்காங்கடா, அந்த ஃபேக்ட்ரிக்கு அதுக்குள்ளே போயிட்டு கேமரா வைக்க போகிறாங்களாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். டே அது கேமரா வைக்கிறதுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் அவங்க எல்லாம் வந்து அங்கே ஜாலியாக இருக்கிறதுக்கு போகிறாங்க, நீ ஏன்டா இப்படி நம்பின்னு வந்துட்டு அந்த பொண்ணை நம்பி நீ விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் வெறியத்தனோடனே பயப்பட காண்டாயிரும். ஏறா அங்கே போயிட்டு கோஸ்ட் இருக்குதா இல்லையா என்னதான் நடக்குது அப்படின்ட்டு நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் கிளம்புறதுக்கு இவங்க பேசிகிட்டே இருப்பானுங்க. அப்போ ஏற்கனவே ஒரு தாத்தா ஒரு கதை சொல்லுவார்ல, அந்த கதையை எவனுக்கிட்டே சொல்லுவார். இப்போ தம்பி அது வந்து பொய் கிடையாதுப்பா, உண்மையான ஓல்டு மேனாக ஒருத்தர் இருக்கான் அங்கே சாயிலர் மேனன்றவன், அவன் நீ போனேன் உன்னை காலி பண்ணுவான்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா திரும்ப அந்த கதையை சொல்லுவார். இவனுக்கு அதே நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிரு. அப்புறம் இவங்க உள்ள போனாங்களா, இவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு ரூமாக செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த பாப்பாய் சாப்பிடுவாங்க, அந்த டின்னு ஃபுட்டு ஏதோ ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமாக போய் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணினே போவாங்க, உள்ள யாருனா இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அந்த ஆக்ஷன் கேமரா வந்து மாட்டு போவானுங்க. ஏன்னா ஒருத்தர் மூவ் பண்ணாங்கன்னா அது உடனே ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி கேமரா செட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒரு மானிட்டர் செட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்து பார்த்துருக்கும். இந்த வீடியோ தெரிதா பாருன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோவில் வந்து யாருன்னா தெரிறாங்களா இல்லையா பார்க்காம அது பாருன்னு செல்ல நோண்டி கிடக்கும். அந்த கேமராவில் வந்து அந்த பாப்பாய் வந்து வந்துட்டே போவான், அதை கூட கண்டுக்காம இந்த பொண்ணு பாட்டுன்னு செல்ல நோண்டி கிடக்கும். இந்த பொம்பளை ஒரு வாட்டி வந்தது இல்லை, வரும்போது கூட பயமுத்தின்னு ஓடிச்சு அங்கேருந்து. இது ஒரு டாக்குமெண்ட் விட்டு போயிருக்கோம், அந்த டாக்குமெண்ட் இங்கே தான் இருக்கும் போல, அந்த டாக்குமெண்ட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு இது பகல்லாம் வராமல் நைட்டில் வந்திருக்கும். அங்கே வந்து பார்த்தா ஏற்கனவே ஒரு 2 கார் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே யாரோ ஆளு தான் இருக்காங்க போலன்ட்டு அந்த பொண்ணு அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். போயிட்டு யாருனா இருக்கீங்களான்ட்டு லைட் வச்சு கேட்டுனே போவோம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக வந்து அது தொலைஞ்சு போன அந்த டாக்குமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிரும். சரி அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்கள் இங்கே கிளம்பலான்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க பேசுகிற மாதிரி கேட்கும். என்னடா யாரோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லைட் வச்சுக்கினே சரி இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டே இருக்கும். வெளியில் வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ இருட்டாக இருக்கும். சரி லைட் வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு உள்ளே வந்த ஒன்று ஒரு காடு ஒருத்தர் வருவாளா, அவன் செத்து போய் தலையே இல்லாமல் இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு லைட்டை எப்படி திருப்பினோடனே அந்த பாப்பாய் நின்றுப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும். அங்கேருந்து ஓடி கத்திக்கினே கொடுக்கணும் ஓடி
போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கும். ஒழிஞ்சிருந்தா அப்படியே ஒழிஞ்சிருந்துருக்கலாம்ல. திரும்ப லைட் இச்சு வரானா இல்லையான்ற அவனை திரும்பி பார்க்க பாருங்க. பக்கத்தில் வந்து நின்றுப்பான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு திரும்ப குடுகுடுன்னு ஓடுமாரு. ஓடி ஒரு இடத்துல டோர் ஒன்று இருக்கும். சரி அது திறந்து போயிடலாம் பார்த்தா திறக்க முடியாது. ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய வீட்டு ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க போல. அந்த பொண்ணு தட்டி தட்டி திறக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்து வெளியில் போயிடும். அதான் டோரை திறந்துட்டு திரும்ப டோரை மூடும் போது அவன் கரெக்டாக வந்து அந்த பாப்பா அந்த பொண்ணோட தலையை பிடிச்சிருவான். தலையை பிடிச்சி முடிய பிடிச்சி வெளிக்கும் போது ஏதோ கேப்பு கட்டுற மாதிரி அந்த பொண்ணு முடியோடு சேர்ந்து தலையில் இருக்கிற கொஞ்சம் கேப்பையும் சேர்த்து கட்டுற மாதிரி அப்படியே வெளிச்சு விட்ருவாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்கமாக அங்கேயே கீழே விழுறான். அந்த பொண்ணு அங்கேருந்து தூக்கின்னு போயிட்டு ஒரு மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க போல, கிருஷ்ணி மிஷின். அது உள்ள போட்டு அந்த பொண்ணை போட்டு தட்டுருவான். காலி ஆயிரும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்துக்கின்னு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து நிறைய இடத்துல கேமரா செட் பண்ணிப்பாங்க ஒரு இடமா. அதே நேரத்தில் அந்த ஜோ இருப்பான்ல, அவன் கரெக்டாக அந்த இடத்துல இந்த பொண்ணு அங்கே தானே இருக்கும், வாங்கடா போலான்ட்டு அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து 3 பேரும் வருவானுங்க உள்ள. அவனுக்கு வரும்போது கையில் கன்னோடு வருவானுங்க. இந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து அந்த கேமரா செட் பண்ணல, அதில் ஏதாவது வீடியோவில் யாருன்னா வராங்களா இல்லையா பாருன்னா அந்த பொண்ணு ஒன்றுமா அதை மானிட்டர் பார்க்காம தெளியே நோண்டினுங்க போல. பின்னாடி பார்த்தா அந்த பாப்பா டோருக்கு பின்னாடி வந்து. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எதை எடுக்கலான்னு போவான். அது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேயர் மேன் அதாவது பாப்பாய் வந்து பின்னாடி வந்து நிற்பான். நின்று அந்த மானிட்டரில் பார்த்துருப்பாங்க இவங்க எங்கெங்கெல்லாம் வீடியோ செட் பண்ணுறதை பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்பி பார்த்தோன்னே அவனை பார்த்தோன்னே ஆளராய்ச்சின்னு ஒன்று ஓடும். ஓடிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ஜோய் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான். வந்தவொடனே அந்த பொண்ணு சொன்னோம் இங்கே ஸ்லேயர் மேன் இருக்கான், வாங்க ஓடியில் அந்த பாப்பாய் ஸ்லேயர் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். எவனுக்கு நம்பவே மாட்டானு 3 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை தேடிக்கின்னு எவனே இங்கே வந்துடுவான். வந்த உடனே டேய் நீ தானடா அவன், உன்னை இன்னைக்கு போட்டு தள்ளாமல் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோ மாதிரி பண்ணுவானுங்க. திருவாடா இன்னைக்கு காலி பண்ணலான்ட்டு ஒருத்தர் கத்தி கையில் எடுத்துப்பான். கத்தி கையில் எடுத்துன்னு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓடி போய் கத்தி எடுத்து டக்குன்னு அவன் பாப்பாயை வந்து சைடில் சோட்டிலே ஒரு குத்துவான். குத்துனோடனே என்னடா கீழே வேணும்னு பார்த்தா அவன் சிச்சிக்கிலே நிற்பான். அதுக்கப்புறம் அவன் தலையை பிடிச்சி அப்பளம் நசுக்கிறான், நமக்கு நசுக்கி அவனை காலி பண்ணுறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு 2 பேருக்கும் பயம் வந்துடும். அந்த பொண்ணுக்கு அங்கேருந்து ஓடுறதா இல்லை என்ன பண்ணுறதான்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துங்க அந்த பொண்ணு பயத்தில். அதுக்கப்புறம் கூட வந்தவனை ஓன்னு கத்தனோடனே இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் குடுன்னு ஓடுவாங்க அங்கே போயிட்டு பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் கையில் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துருப்பான். துப்பாக்கி எடுத்து கை நீட்டா அவன் வரல வந்து வச்சு விட்ருவான் கையெல்லாம். அதை ரத்தம் ஊற்றினா அவனா பண்ணுவானா குடுன்னு நீங்கள் ஓடி நின்று ஓடுறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஜோயின்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனா பண்ணுவான்னா டேய் ஏறா அவனை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். நம்ம பாப்பாய் கூட சண்டைக்கு சண்டை கையில் இவன் கையை பாரு அவன் கையை பாரு எப்படிக்குது. பயப்பட பார்த்த உடனே பயந்துருவான். ஐயோ நம்ம இவனா கூட சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, நான் இங்கேருந்து ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு பார்த்தா காப்பாற்றாம அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். இந்த பொண்ணு டே காப்பாற்றுறான்னு கத்தோம். ஆனால் அதெல்லாம் மதிக்காமல் அவங்க அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி போயிடுவான். அவனை ஒருத்தர் வந்து துப்பாக்கியில் சுட்டு ஓட்டிருப்பான்ல அவனை உடைய மாட்டான், அவனை காலி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை தேடினு இவன் நேராக போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இவன் சத்தம் வந்ததில்ல சரி அந்த பொண்ணுக்கு தான் ஆயிடுச்சு கொடுக்குன்னு நீங்கள் வந்து அந்த மானிட்டர் ரூமில் பார்ப்பாங்க. அந்த மானிட்டர் ரூமில் பார்த்தா அந்த பொண்ணு இருக்காது. சரி வாங்க எங்கே இருக்கான்னு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓடுவாங்க. இதுக்குள்ளே அந்த ஜோயின்னு ஒருத்தருப்பான்ல அவனா பண்ணுவானா குடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிப்பான். இவனை தேடி தான் அந்த பாப்பையும் வந்து நிற்பான். அவனை கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தால அவனா பண்ணுவானா ஒரு வழியாக வந்து அந்த டோர்லேருந்து வெளியில் வந்து அதை லாக் பண்ணிட்டு குடுன்னு வெளில போயிடலான்ட்டு வெளியில் ஓடுவான். ஏன்னா அவனுக்கு ரத்தம் ஊற்றினே இருக்கும். வெளியில் போய் ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவனை உயிரிழக்க முடியும். போயிட்டே இருப்பான். போயிட்டு அந்த வண்டியை எடுத்து வண்டிக்கு சாவி போட்டு ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணுறது ஒரு சந்தோஷம். சரி இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணால் வண்டி போகாது. இன்னும் வண்டி மட்டும் சுற்றினே இருக்கான். என்னடா ஆச்சுன்னு அந்த கண்ணாடியில் பார்த்தா நம்மளால் வெளியில் வந்து அந்த வண்டியோட பேக் டயரை தூக்கிடுவாங்க. அது வீல் மட்டும் சுத்தம், வண்டி மூவ் ஆகாது. அதை பார்த்தோன்னே பயத்தில் அங்கே ஆல்ட்ரி வச்சுக்கின்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட மாதிரி இருக்கும் போல அந்த இடத்துல போட்லாம் இருக்கும். சரி அந்த இடத்துல ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். இவன் திரும்ப போனான்ல இவனா பண்ணுவான். திரும்ப அந்த பொண்ணு தேடிக்கின்னு இங்கே வருவான். கேட்டு இருக்கியா அப்படின்னு கத்திக்கினே உள்ள வருவான். உள்ள வந்து அவன் ஃப்ரெண்டு ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான். அந்த துப்பாக்கி ஃபஸ்ட் கையில் எடுத்துப்பான். இது நம்ம வச்சிருந்தோம்னா அவனை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கின்னு போயினே இருப்பான். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஒருத்தர் தப்பிச்சு ஓடுவான்ல அவனை காட்டுவாங்க. அவன் ஒரு வழியாக இங்கேருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். ஒரு சின்ன போட்டு ஒன்று இருக்கும். சரி அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயினே இருப்பான். இவனை தேடிக்கின்னு அந்த பாப்பாய் பின்னாடியே வருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு பிளட் வரலாம் சதிமாவெலாம் இவனால் ரொம்ப கேர் ஆயிரும். நடக்க முடியாது. ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் பின்னாடி வருவான்ல அந்த ஸ்லேயர் மேன் அவன் என்ன பண்ணுவான்னா கையில் ஒரு பெரிய ஆங்கர் வச்சிருப்பான். அதாவது இந்த போட்டுங்களுக்கெல்லாம் போடுவாங்கள்ல பெரிய ஆங்கரு. அந்த ஆங்கரு கையில் சும்மா தரன்னு அப்படியே வெளிச்சுன்னு வந்து அவன் மண்டிலே ஒரே அடி ஆச்சதுல அவனோட ஃப்ரெண்டு அவனும் காலி ஆயிடுவான். அதுக்கப்புறம் உள்ள இருப்பாங்களா அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு இடமா தேடும்போது புதுசாக டெட் பாடி பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு பயம் வந்துடும். ஓகே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து வந்து தப்பிச்சு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியில் போகலான்னு போயினே இருப்பாங்க. இந்த நேரத்தில் அந்த ஜோயினே இருப்பாங்க. அவன் வந்து துப்பாக்கி எடுத்துக்கின்னு உன்னை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் இவன் தேடின்னு போயினுப்பான். இப்படி போயினே இருக்கும்போது அந்த ஜோய் பையன் என்ன பண்ணுவான்னா பாப்பாய் தான் வரான்னு நினச்சிக்கின்னு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கின்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மேலே ஏறி வந்துனே இருக்கும். இவன் பைப்பில் டக்குன்னு சுட்டு அப்படின்ற மாதிரி டக்குன்னு போயிட்டு அந்த பொண்ணை சுட்டுருவான். சுட்ட உடனே அதுக்கப்புறம் தான் பார்ப்பான் உன்னையே சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பாப்பாய் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் அள்ளு விட்டுரும். அந்த பொண்ணு டே ஓடாதரா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தலை தெறிக்க கையில் துப்பாக்கி எடுத்துன்னு குடுக்குன்னு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்குது, இது அந்த பொண்ணோட வழியில் தான் இங்கே தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளோட
ஹீரோயின் வந்து போயினே இருக்கும்போது இந்த ஸ்லேயர் மேனை வந்து பார்த்து கூட எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. பார்த்துட்டு திரும்ப பார்த்தப்ப அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் 2 பேர் இருப்பாங்களா, அவங்க எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ரூஃபுக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து மேலே ஏறி நம்ம அதுக்கு மேலே வந்து அப்படியே வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி டாப் ரூஃப் போயிட்டு அங்கேருந்து ஒரு பழுப்பு பிடிச்சின்னு அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் பைப்பை எட்டிப்பான் பிடிப்பான், ஆனால் பிடிக்க முடியாது. டக்குன்னு மிஸ் ஆகி அங்கேருந்து கீழே விழுந்துருவான். போது ஏதோ நெட்டில் விழுந்து கீழே விழுந்துருவான் போல. எந்த ஒரு அடிமையும் எல்லாமே நல்லா தான் இருப்பான். கால் மட்டும் தான் மாட்டினுக்கும். காலை எடுத்து விட்டா வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே வந்து பார்க்க செத்துட்டாங்க இல்லைன்ட்டு உயிரோடு தான் இருப்பான். அதுக்கப்புறம் மேலே நிறைய கம்பிங்கெல்லாம் இருக்கும்ல, இவனா பண்ணுவான் அவசரப்பட்டு அதை பிடிச்சி வெளிக்கும் போது அந்த கம்பியெல்லாம் வந்து கதன்னு குத்தி பயப்படல அங்கேயே வந்து காலியாயிரும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஷாக் ஆயிரும். கத்திக்கினா அங்கேருந்து குடுன்னு ஓடலான்ட்டு ஓடும். அதுக்கப்புறம் அந்த கேட்டி பொண்ணு ஜோயை காட்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாடே வாடா இங்கேருந்து போயிடலாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு எல்லாரையும் கொண்டுருவானோடனே அவனா பண்ணுவான், என்ன வந்து யாராலையும் கொல்ல முடியாது, என்ன என்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த பொண்ணு அப்போ கூட இங்கே இருந்தால் நம்மளுக்கு உயிருக்கு தான் ஆபத்து, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து நிறைய இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அந்த ரூமில் லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். அங்கே போயிட்டு என்ன இது ரூமு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு மேலே போய் பார்ப்பாங்க. இப்படி இங்கே போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஒன்று வந்தல எமிலி, அந்த பொண்ணு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டு இறந்துருவாள். அதை பார்த்து ஆல்ரெடி சிந்தனை ஓடும். மேலே ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிர வந்து அந்த பாப்பா எதிர மூஞ்சிக்கு எதிரவே பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்துட்டு அங்கேருந்து அலைய வச்சுன்னு குடுன்னு ஓடும் பாருங்க. கால் தடிக்கி மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததில் அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அவன் ஏற்கனவே அவன் பாய் ஃப்ரெண்டு செத்து போயிருப்பாள், அவன் மேலேயே வந்து அந்த பொண்ணு வந்து செத்து போயிடும். மேலே ஏற்கனவே கம்பியெல்லாம் இருக்குல்ல அது குத்தி அது அப்படியே இறந்துடும். இப்போ இருக்கிறது யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த ஜோயி கேட்டி, இந்த 4 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து ஒரு ரூம் ஒன்று கண்டுபிடிப்பாங்களா, அங்கே போய் பார்த்தா அவன் அந்த இடத்துல தான் வாழ்ந்துக்கிறான் போல. அந்த இடத்துல அவனுக்கு ஃபோட்டோவெல்லாம் இருக்கும். அது ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அவனுடைய ரியல் ஃபேஸை வந்து அந்த இடத்துல தான் காட்டுவாங்க. இவன் ஒரு முன்னாடி வந்து ஒரு சோல்ஜராக இருப்பான் போல. இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியாது. அவன் ஒரு பெரிய பாக்ஸர் வேறு, சண்டையெல்லாம் செம்மையாக போடுவான் போல. இவனை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவனுக்கு அந்த மாதிரி ஆகிட்டு இவனுக்கும் வந்து ஃபேமிலி பொண்ணெல்லாம் இருந்திருக்கு போல. இதை பார்த்தவனையும் அந்த பொண்ணு வந்து சொல்லும், இது இவனோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். இது எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னால் அந்த பொண்ணு தான் அந்த குழந்தையா, அதாவது இந்த ஸ்லேயர் மேனோட பொண்ணா இது. அதுக்கப்புறம் அங்கேயும் நின்று பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது யாரும் வரா மாதிரி சத்தம் கேட்டோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ வந்து குடுக்குன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிச்சிப்பாங்க. அவன் உள்ள வந்து நேராக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டின்னு எடுத்து சாப்பாடு மாதிரி லமக்கு சாப்பிடுவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சும்மா அள்ளு விட்டுருவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை அப்படின்னு அங்கே இருந்து உண்மையிலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வந்தோடனே ரொம்ப பயந்துருவான். சரி நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு வெளில போயிடணும், போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. போகும்போது நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் போவான். இந்த ஜோய் பையன் இருப்பால, அவன் இங்கேருந்து வெளில போய் தப்பிச்சு உயிரோட போடான்னா நான் அவனை கொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் துப்பாக்கியோட அவனை தேடி தான் போய் நிற்பான். அப்புறம் ஹீரோயினும் வந்து இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது வெளியில் போகிறதுக்கு டோரை கண்டுபிடிச்சிட்டு அப்பா நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்தோடனே கரெக்டாக அங்கே தாங்க அவன் நின்று உடனே இவனுக்கு பயத்தில் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா கும்முன்னு அவனை குத்துன்னு குத்துவான். அவனுக்கு ஒன்றுமே வலிக்காது. டக்குன்னு அவன் கையை பிடிச்சி வச்சு மேலே தூக்கிடுவான். கையை அப்படியே ஒடிச்சே வச்சிருவான், கையை தூள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்து அவனை விட்டுரு அப்படின்னு கத்துற உடனே அவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு கீழே விட்டுருன்னு ஓடிப்போய் அந்த பொண்ணு கதை சாத்திட்டு இவனை கூட்டின்னு திரும்ப உள்ள வந்துடும். அப்போ உள்ள வந்தால் இவன் வந்து நம்மளோட ஹீரோ வந்து கேட்பான், அது எப்படி நீ சொன்னால் மட்டும் அவன் கேட்குறான், அவனுக்கு என்ன இருக்குது நீ சொல்கிறல்ல அதை வந்து அவன் அப்படியே கேட்குறான் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் அந்த பொண்ணு சொல்ல வரும், அவர் தான் வந்து எங்களோட அப்பா, ரொம்ப நாளாக வந்து அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு வாட்டி கூட எங்கள் வீட்டுக்கே வந்தது கிடையாது, வரவும் மாட்டார். நிறைய வாட்டி நான் வந்து கூப்பிட்டுருக்கேன், ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறம் அவன் கைக்கு கட்டை போட்டு அங்கே தூக்கினா அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி போயினே இருக்கும்போதே ஜோய் இருப்பாள், அவனை பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்த உடனே கையில் துப்பாக்கியோட போயிட்டு இருப்பான். நான் இன்னைக்கு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், சரி அவன் போனால் போய் மறான் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே இல்லை என்னாலாம் அப்படி விட்டு வர முடியாது, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்மளோட ஹீரோ விட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டு அவனை போய் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவன் கையில் துப்பாக்கி வெளிக்கலாம் பார்த்தா அந்த பொண்ணை தள்ளி விட்டோன்னே டக்குன்னு அந்த பாப்பாயை அந்த இடத்துல வந்துட்டு அவனை போட்டு டம்முன்னு 2 இடி இடிச்ச உடனே அந்த பொண்ணு சொல்லும், அவனை விட்டுரு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ணாமல் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவன் பேசுவான், நான் லாஸ்ட் வருஷமே வந்து இங்கே வந்து பார்த்தேன், நீங்கள் வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொன்னால் வரமாட்டீங்க, அம்மா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டான், அங்கேயே தான் நின்றுப்பான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஜோய் பின்னாடி இருக்கான்ல அவனா பண்ணுவான், ஒரு பெரிய கட்டை எடுத்து அவன் தலையிலே ஒரு அடி அடிப்பான். அச்சவனே இந்த பாப்பாக்கு செம்ம கோவம் வந்துடும். திரும்பி ஒரே அடி அவனை டம்முன்னு ஒரு அடி அடிப்பான். அச்சவனே அவனை பல ரத்தம் ஊற்றத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவன் உயிரை எப்படியாவது காப்பாற்றினா அதனால இந்த பொண்ணு அவனோட பொண்ணுன்றது அவனுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கைத்தில் போயிட்டு அந்த பாட்டில் வச்சுக்கின்னு நீ தள்ளி போ இல்லைனா காலி பண்ணுறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருப்பான். அந்த பொண்ணை பண்ண டக்குன்னு அவன் காலம் வச்சுட்டு தள்ளி வந்துடும். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அவன் என்ன பண்ணுவானா அப்படியே ஐத்தி பிடிச்சி நீங்கள்லாம் வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொழந்து எடுத்துருவான். பொழந்துட்டு அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சி அவனையே போட்டு செம்மடி அடிப்பான். அச்சு செத்து போனால் கூட விட மாட்டான் அவன், ஏன்னா அவன் பொண்ணு மேலே கையை வச்சுட்டான்ட்டு செம்மக்கம் வந்து அவனை அங்கேயே வச்சு சாக வச்சிருவான். இவங்க அதாவது லாஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் தப்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பாரில் பார்த்த பொண்ணு,
அதுக்கு முன்னாடி இவங்க வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து ஆபத்து இருக்குன்னு சொன்னோடனே இவங்க கரெக்டாக வெளியில் வந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸாக வந்துடும். அந்த இடத்துல ஆம்புலன்ஸில் வந்துடும். வந்து உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ உள்ள ஒரு ஸ்லேயர் மேனும் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து எங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் செக் பண்ணவங்க உள்ளே அவங்க வந்து யாருமே இல்லை, அந்த மாதிரி யாருமே ஒருத்தர் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கீழேருந்து பார்த்தா அங்கே மேலேருந்து அந்த ஸ்லேயர் மேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பாப்பாயும் கீழே பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த இடத்தோட ஓனர் இருப்பான்ல, இந்த மாதிரி பாப்பா இனி யாருமே உள்ள ஒருத்தர் இல்லை, அவன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வித்துலான்ட்டு அந்த பில்டிங் வந்து உணர்த்துக்கிட்ட விற்கணுன்ட்டு பேசிக்கிட்டே இருப்பான். பேசினே போது ஏதோ சவுண்ட் கேட்கும். என்னடா இந்த சவுண்ட் கேட்குதுன்னு டின்னு சவுண்டான்ட்டு போய் பார்க்கலான்ட்டு கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா நம்ம பாப்பாய் வந்து அவன் தலையை அப்படியே பிடிச்சி நசுக்கி அவனையும் சாவச்சிருவான். அப்படியே படத்தை வந்து இங்கே முடிச்சிருவாங்க. திரும்ப இந்த ரகசியம் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரியே படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவனை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை, நெத்தல் தான் இருக்கான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி படமெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.